என் அன்பு சொந்தங்களே, நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டமான வித்தியாசமான காஷ்மீர் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த காஷ்மீர் பிரியாணியில் உரப்பு காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும், செய்முறையும் ரொம்ப எளிதாக இருக்கும். நம்ம இன்றைக்கி 4 கிலோ செய்ய போகிறேன். நான் 1 கிலோ அளவும் சொல்கிறேன், 4 கிலோ அளவும் சொல்கிறேன். வாங்க செய்யலாம். இப்போ காஷ்மீர் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வெங்காயம் பொன்னிறமாக வறுத்து கோல்டன் ப்ரௌனாக எடுத்துக்கணும். 1 கிலோவுக்கு 400 கிராம். இப்போ நம்ம 4 கிலோ செய்ய போகிறோம். 1 கிலோ 600 கிராம் வெங்காயம் வறுத்து எடுத்துக்குவோம். கோல்டன் ப்ரௌன், அது பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம 4 கிலோ பிரியாணி செய்கிறோம். 1 கிலோ திட்டத்துக்கு நான் அளவு சொல்கிறேன், 4 கிலோவுக்குன்னு சொல்கிறேன். இப்போ 4 கிலோவுக்கு 1 கிலோவுக்கு 1.5 கிலோ சிக்கன் வீதம் 6 கிலோ சிக்கன் வச்சுருக்கோம். இதில் மசாலா போட்டு பெரட்டி அரை மணி நேரம் ஊறணும். என்னென்ன மசாலா போட்டு பெரட்டுறதை உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக ஒரு 5-6 தண்ணி கழுவிட்டு, இப்போ நம்ம 4 கிலோவுக்கு 6 கிலோ சிக்கன் போட்டிருக்கோம். 1 கிலோவுக்கு 1.5 கிலோ. ஏன்னா நல்லா கறி அதிகமாக இருந்தால் தான் இந்த பிரியாணி ருசி நல்லா இருக்கும். அதுக்காக 6 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். இப்போ பாதி போட்டிருக்கேன், மீதி பாதி வச்சுருக்கேன். மசாலா கொஞ்சம் மொத்தமாக போட்டால் பிரட்ட முடியாது, திருப்பி கொஞ்சம் மசாலா போட்டுட்டு பிரட்டிக்கலாம். 1 கிலோவுக்கு இந்த பாருங்கள், 1 கிலோவுக்கு இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூனு இஞ்சி விழுது. அப்போது 6 கிலோவுக்கு 6 ஸ்பூன் போடுறேன். அதில் பாதி மட்டும் இப்போ போடுறேன், மீதி பிரியாணி செய்யும் போது போடுறேன். அது மாதிரி பூண்டு விழுது 1 கிலோவுக்கு 75 கிராம் வேணும். அதில் பாதி பூண்டு விழுது இப்போ சேர்த்துக்கிறேன், பாதி பிரியாணி செய்யும் போது சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் இப்போதைக்கு 1 கிலோவுக்கு 10 கிராம் போடணும். நான் இப்போ 5 கிராம் வீதம் 4 கிலோ 6 கிலோவுக்கு கொஞ்சம் பாதி போடுறேன். பாதி ஸ்பூன் 6 வாட்டி போடுறேன். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. இப்போ நான் இது சேர்த்துருக்கேன். 1 கிலோவுக்கு 200 ml தயிர் சேர்க்கணும். இப்போ சிக்கனில் 100 ml தயிர் சேர்த்துக்கிறேன். 4 கிலோவுக்கு 400, இது 1/2 கிலோ பாக்கெட்டு 400 கிராம். இப்போ 1/2 லிட்டர் பாக்கெட்டு, அப்படி 1/2 லிட்டர் பாக்கெட்டு சேர்த்துட்றேன். 1 கிலோவுக்கு இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் வீதம் 6 கிலோவுக்கு தேவையான 6 ஸ்பூன் வினிகர் சேர்க்குறேன். கொஞ்சம் தான் பிடிக்கும், சும்மா கொஞ்சம் 6 ஸ்பூன். 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் வீதம் 6 கிலோவுக்கு 6 ஸ்பூன். 1 கிலோவுக்கு 200 ml தயிர். அதில் 100 ml இப்போ சேர்த்துருக்கேன், 100 ml பிரியாணியில் சேர்ப்பேன். இந்த பாருங்கள், மிச்சம் இருக்கிற பாதி சிக்கன் போட்டேன். இப்போ மீதி மொத்தமாக போட்டால் பிரட்ட முடியாதுங்கிறதுக்காக மீதி சிக்கனை மறுபடியும் போடுறேன். பச்சை மிளகா 1 கிலோவுக்கு 5 பச்சை மிளகா போடுறோம். அதில் பாதியை இப்போ விழுதாக அரைச்சிருக்கேன். அதை இதில் மேக்னேட் பண்ணுறதோடு இந்த மசாலா பிரட்டுறதில் 6 இதுக்கு 3 ஸ்பூன் போடுறேன். அரை ஸ்பூன் 1 கிலோவுக்கு. இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துக்குங்க. வினிகர் பிடிச்சவங்க வினிகர் ஊற்றுங்க, வினிகர் பிடிக்காதுங்க லெமன் ஜூஸு. 1 கிலோவுக்கு 1 பழம் வீதம் 6 கிலோவுக்கு 6 பழம் புளியணும். நான் அதுக்கு பதிலாக வினிகர் ஊற்றிட்டேன், நான் லெமன் ஊற்றலை. லெமன் ஜூஸு நான் பிரியாணி செய்யும் போது ஊற்ற போகிறேன். இப்போ பெரட்டி இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். பிரியாணியை விறகடுப்பில் சுடுதண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வெங்காயம் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ டைரெக்ட் பிரியாணி செய்ய போகிறோம் விறகடுப்பில். அதனால் அந்த சுடுதண்ணியை இந்த கேஸ் அடுப்பில் வச்சுட்டு நம்ம பிரியாணி சமைக்க போயிடலாம். விறகடுப்பில் இருக்கக்கூடிய சுடுதண்ணி வச்சுருக்க பார்த்தீங்களா, உலைக்காக, அதை எடுத்து நம்ம கேஸ் அடுப்பில் வச்சுட்டோம். அது கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம விறகடுப்பில் பிரியாணி சமைக்க போகிறோம். யூஸ் பண்ண போகிறது இந்த வெங்காயம் பொரிச்சு எடுத்தோம் பார்த்தீங்களா எண்ணெய். இந்த எண்ணெய் தான் நம்ம அதுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நல்ல பிரியாணி இதில் தான் செய்ய போகிறோம். பிரியாணி சட்டி வச்சுட்டோம். நம்ம எண்ணெய் பொரிச்சோம், வெங்காயம் பொரிச்சோம் பார்த்தீங்களா எண்ணெய். அந்த எண்ணெயில் 1 கிலோவுக்கு 200 கிராம் 200 ml வீதம் ஊற்றுறோம். ஒரு கிலோவுக்கு 200 ml ஆயில் வீதம்
4 கிலோ ரைஸுக்கு 800 ml ஆயிலு, வெங்காயம் நம்ம பொரிச்சோம் பார்த்தீங்களா, அதே எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். இப்போ 1 கிலோவுக்கு பூண்டு விழுது 75 கிராம், 25 கிராம் கறியில் பிரட்டி வச்சுருக்கேன். 50 கிராம் வீதம் 4 கிலோவுக்கு 200 கிராம் பூண்டு விழுது போடுறேன். 200 கிராம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் பூண்டு விழுது தான் போடுறேன். இப்போ இஞ்சி விழுது 1 கிலோவுக்கு 100 கிராம், 25 கிராம் கறியில் இந்த 6 கிலோ கறிக்கு போட்டு பரட்டிட்டேன். மீதி 75 கிராமு. அப்போ 4 கிலோவுக்கு 300 கிராம் இஞ்சி விழுது சேர்க்குறேன். பூண்டு நல்லா வாசனை வந்துருச்சு தனியாக. இப்போ 300 கிராம், 1 கிலோவுக்கு 100 கிராம், 25 கிராம் கறியில் சேர்த்துட்டேன். 75 கிராம் வீதம் 4 கிலோ ரைஸுக்கு 300 பூண்டு இஞ்சி விழுது சேர்க்குறேன். இஞ்சி விழுது 300. நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்த பாய் வீட்டு மசாலா, பிரியாணி மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மீன் மசாலா, குழம்பு மசாலா, சாம்பார் மசாலா, 65 மசாலா, மொத்தம் 8 மசாலா இப்போ நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு உள்ள எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுங்கிறத காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். அந்த நம்பர்கள்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கொரியரில் அனுப்பி வைக்கணும், கொரியர் அனுப்பி வச்சிடலாம். ஒன்றும் இல்லை, த்ரூ அவுட் இந்தியா, வேர்ல்டுக்கு எங்கள் வெளிநாட்டுக்கு கேட்டாலும் நம்ம அனுப்பிச்சி வைக்கலாம். 1 கிலோவுக்கு 10 கிராம் மிளகாத்தூள், 5 கிராம் அந்த சிக்கனில் பிரட்டி வச்சுட்டேன், மசாலா போட்டு பிரட்டியிருக்கேன். மீதி உள்ள 5 கிராம் வீதம் 4 கிலோவுக்கு 20 கிராம் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு, நல்லா பச்சை வாசனை போய் வருது. இப்போ 20 கிராம் மிளகாத்தூள் சேர்க்குறதுல 1 கிலோவுக்கு 5 பச்சை மிளகா. அப்போ 20 பச்சை மிளகா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கான். 20 பச்சை மிளகா, 4 கிலோவுக்கு பச்சை மிளகா பேஸ்ட்டு போடுறேன். 20 பச்சை மிளகா அரைச்சா எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்குள்ள பேஸ்ட்டு போடுறேன். 1 கிலோவுக்கு 150 கிராம் தக்காளி. 1 கிலோ ரைஸுக்கு 150 கிராம் தக்காளி வீதம் 600 கிராம் தக்காளி சேர்க்குறேன். பொடிசா நறுக்கின தக்காளி. இப்போ இந்த தக்காளிக்கு இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ போடுறேன். ஏன்னா இந்த தக்காளி போட்டவுடனே உப்பு போட்டால் தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா குழஞ்சி வேகும். அதுக்காக இப்போ இந்த தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் கல் உப்பு சேர்க்குறேன். தக்காளி போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். தக்காளி நல்லா குழைய வேகணும். வெந்து எண்ணெய் திரண்டு வரும். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். அரை மணி நேரம் இந்த மசாலா போட்டு 6 கிலோ சிக்கனை பிரட்டி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வினிகர் எல்லாம் போட்டிருக்கோம். வினிகர் பிடிக்காதவங்க லெமன் ஜூஸ் போட்டுங்க. அரை மணி தயிர் சேர்த்துருக்கோம். இதை அப்படியே இதில் கறி நல்லா பாருங்கள், எண்ணெய் நல்லா திரண்டு வருது. எண்ணெய் நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த 6 கிலோ சிக்கனை இதில் சேர்த்துடலாம். இந்த மசாலாலேயே நல்ல ஒரு 10 நிமிஷம் இந்த பாருங்கள், இந்த கறி பச்சை கறியாக இருக்குது. இது நல்லா இது கலர் மாறுற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இந்த எண்ணெய் மசாலாலேயே அது நல்லா அப்படியே வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் பாருங்கள். கறி சிகப்பாக இருந்தது, பாருங்கள் நல்லா கறி வெள்ளையாக மாறிடுச்சு. எண்ணெயும் கறி வெந்து மேலே மசாலா திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ 50% வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம எந்த விதமான தண்ணியும் ஊற்றலை. அந்த சிக்கனில் உள்ள தண்ணியே விட்டு வெந்து வந்திருக்கு. 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம், அதை நம்ம 200 கிராம் வீதம் 4 கிலோவுக்கு 800 கிராம் சேர்த்துக்கிறேன். இப்போது ஃப்ரைடான வறுத்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். மீதி டெக்கரேஷனுக்கு வச்சுக்கிறோம். ஒரு கிலோவுக்கு 200 ml தயிர், 100 ml மசாலாவில் சிக்கனில் பிரட்டிட்டோம். முதலே பிரட்டி வச்சுட்டோம், மசாலாவில் பிரட்டி வச்சுட்டோம். அது பிரகாரம் 4 கிலோவுக்கு 400 ml தயிர் விடுறேன். தயிர் ஊற்றின உடனே அப்படி விட்டுறக்கூடாது, உடனடியாக கிண்டணும். தயிர் ஊற்றிட்டு எப்போவுமே எந்த மசாலா வந்தாலும் தயிர் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு தயிர் ஒன்றோட ஒன்று நல்லா கலர்ற மாதிரி நல்லா கலக்கணும். கலக்கி நல்லா பிரட்டி விட்டுருங்க. இந்த பாய் வீட்டு பிரியாணி மசாலா வேறு எந்த பட்டை லவங்கம் பைசின்னு சொல்லுவாங்கள்ல, வாசனை பொருள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது 1 கிலோவுக்கு இந்த பாருங்கள், 1 ஸ்பூன் போடுறேன் பாருங்கள். இந்த ஃபுல்லாக திட்டமாக 1 ஸ்பூன் போட்டால் போதும் 1 கிலோவுக்கு. அப்போ நம்ம 4 கிலோ ரைஸ் போடும்போது 4 ஸ்பூன் போடுறோம்.
4 கிலோவுக்கு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூனில். பிரியாணி மசாலா இல்லாதவங்க ஆரம்பத்தில் எண்ணெய் போட்ட உடனே பட்டை எல்லாத்துலேயும் ஒரு கிராம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய ஏலக்காய், ஸ்டார் பூ, அன்னாசிப்பூ, ஜாதிபத்திரி, ஜாதிக்காய், சாய் ஜீரா எல்லாம் அது மாதிரி தனித்தனியாக நீங்கள் ஒரு ஸ்பூன் போடுங்க. ஏலக்காயில் 5 ஏலக்காய் போடுங்க. இது மாதிரி தனித்தனியாக போடணும். பாய் விட்டு பிரியாணி மசாலா போட்டால் நீங்கள் எதுவுமே போட வேணாம். டைரெக்டு 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் காட்டின பாருங்கள். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டால் போதுமானது. 1 கிலோவுக்கு இந்த பாருங்கள் சின்ன கைப்பிடி 1 பிடி புதினா 1 2 3 4 பிடி போட்டிருக்கேன். 1 கிலோவுக்கு இந்த இவ்வளோ தான் போடுறேன். அதே மாதிரி கொத்தமல்லி தலை காம்பு மெயினாக அந்த பாருங்கள் இதில் காம்பு இருக்கும் பாருங்கள். இந்த காம்பை விடக்கூடாது. காம்பு நல்லா கிட்ட க்ளோஸில் பாருங்கள். காம்பு தான் நல்லா நமக்கு வாசனையை கொடுக்கக்கூடியது. கீழே இருக்கிற வேர் பகுதியை அறுத்துட்டு இந்த காம்பை போடுங்க. அதான் நல்லா வாசனை கொடுக்கும். அதே மாதிரி புதினா விட அதிகமான 1 கைப்பிடி 1 2 3 4 கைப்பிடி போடுறேன். மேகி மசாலா இது ஒரு சின்ன பாக்கெட்டு கடையில் விற்கிது 10 ரூபா. 1 கிலோவுக்கு 1 பாக்கெட்டு. இப்போ நம்ம 4 கிலோ ரைஸ் போட்டிருக்கோம். 4 பாக்கெட்டு இதை பிரித்து வச்சுருக்கேன். இந்த 4 பாக்கெட்டு மேகி மசாலா இதுதான் உங்கள் 5 ஸ்டார் ஹோட்டல் சீக்ரெட். இதுதான் சீக்ரெட்டு. இதை சேர்க்காமல் செய்ய மாட்டாங்க. நம்ம இந்த மேகி மசாலா சேர்க்குறோம். 1 கிலோவுக்கு இந்த 10 ரூபா பாக்கெட் 1, 4 கிலோ ரைஸுக்கு 4 பாக்கெட்டு 4 பாக்கெட்டுடைய பவுடர் இதில் கொட்டுறோம். ஃபைனலாக லாஸ்ட்டாக பாருங்கள் 1 கிலோவுக்கு 1 லெமன் வீதம் 4 கிலோவுக்கு 4 லெமன் ஜூஸ் புளிஞ்ச ஜூஸ் கொடுக்குறோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் எல்லாம் முடிஞ்சது. ஃபைனலாக உப்பு டெஸ்ட் பண்ணியாச்சு. 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருப்போம். இப்போ ரைஸுக்கு போயிடலாம். 1 கிலோ ரைஸுக்கு 4 லிட்டர் தண்ணி. அப்போ 4 கிலோவுக்கு 16 லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்குது. நல்லா கொதிக்குது. தீயை நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சாப்பாடு நல்லா பொழுன்னு வர்றதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் சும்மா பேருக்கு ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில் இந்த பிரியாணி மசாலா பாருங்கள். நம்ம வீட்டு பிரியாணி மசாலா பட்டை லவங்கம் கிராம்பு எதுவும் நம்ம போடலை. இந்த பிரியாணி மசாலா இல்லாதவங்க பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாம் போட்டுக்குங்க. இருக்கிறவங்க இந்த பிரியாணி மசாலா வாங்கி போடுங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வீதம் இதில் கலந்துக்கிறேன். 1 கிலோவுக்கு நம்ம சிக்கனில் 1 பழம் வீதம் ஊற்றிருக்கோம். இந்த சாப்பாடு நல்லா பொழுன்னு வர்றதுக்காக 2 லெமன் ஜூஸ் இதில் விடுறேன். 1 கிலோவுக்கு இதை பாருங்கள் இந்த 3 விரல் அடங்குறாப்புல பாருங்கள். 4 கிலோவுக்கு 1 இது பாருங்கள் 2 3 4 3 விரலுக்கு அடங்குறாப்புல போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். உப்பை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. உப்பு போட்டுங்க. வாட்டர் இது வந்து எசன்ஸ் இல்லை வாட்டரு. இதை ஒரு மூடி அளவுக்கு இந்த பாருங்கள் 1 மூடி 4 மூடி 1 கிலோவுக்கு 1 மூடி 4 மூடி ஊற்றுறேன். சின்ன மூடியில் 4 மூடி ஊற்றுறேன். இப்போ அரிசி கொதிக்குது. இதை பாருங்கள். இப்போ தான் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. டைமிங்கில் பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம். அது 1 நிமிஷம் முன்ன பின்ன வரலாம். 85லேருந்து 90% இது வெந்துடணும். அரிசி 90% வேக்காடு கொடுக்கணும். இப்போ இதில் 50% வெந்திருக்குங்கிறது இப்படி எடுத்தால் பாருங்கள். க்ளோஸ்அப்பில் பாருங்கள். இப்படி எடுத்தால் 2 துண்டாக ஆனால் 50%. இப்போ பாருங்கள் நசுங்குது. நான் பாருங்கள் உடையலை நசுங்குது. இப்படி நசுங்குனா 85%. இன்னும் ஒரு 2 நிமிஷம். இப்போ நம்ம வடிக்கக்கூடிய ஸ்டேஜு வடிச்சிருவோம். வடித்து நம்ம சாப்பாடோடு சேர்த்துடலாம். சாப்பாடை சேர்க்கறதுக்கு முன்னாடி திறந்து ஒரு வாட்டி கிண்டிக்குங்க. இந்த தண்ணி கொஞ்சம் வடிய எடுத்துங்க. வடிகிறதோடு சேர்த்தே எடுங்க. சுத்தமாக வடியை ட்ராப் பண்ணாதீங்க. கொஞ்சம் வடியட்டும். தீயை நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க தண்ணி வடியுது. இப்போ கீழே கொஞ்சம் தான் வடியுது. இந்த தண்ணி வடியட்டும். அப்போ போட்டுடலாம். அப்படியே போட்டுருங்க. ஃபுல்லாக ட்ரையாக வடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேணாம். பாருங்கள் ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் ட்ராப்பாக வடியுதா. இப்போ இந்த வடிகிற டைமில் அதை அப்படியே போட்டுக்குங்க. ஊற்றி கொட்டிட்டு இப்போ எல்லாம் முடிச்சிட்டோம். இந்த பாருங்கள் மேலே டெக்கரேட்டுக்கு நல்லா நம்ம வறுத்த ஆனியனை நல்லா ஃபுல்லாக அப்படி தூவி விட்டுக்குங்க. பியூர் ரோஸ் வாட்டர்
இந்த வாட்டரில் எல்லா பக்கம் படுற மாதிரி ஒரு ட்ராப் சும்மா அப்படி சுற்றி அப்படி விட்டுங்க. காஷ்மீர் அவங்களுக்கு ரோஜா பூவும் குங்குமப்பூவும் அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு பொருள். அவங்க ஊரில் ஈஸியாக கிடைக்கிறது, அதனால் அவங்க அதுக்கு நிறைய பிரியப்படுவாங்க வாசனைக்காக. இப்போ நெய் மொத்தம் 100 கிராம் நெய் மேலே ஃபுல்லாக விடுறேன். ஓரமாக பாருங்கள், ஃபுல்லாக எல்லா பக்கம் படுற மாதிரி, ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி விட்டுறேன். லாஸ்ட்டாக மேலே கொஞ்சம் பிரியாணி மசாலாவை லைட்டாக எல்லா இடமும் படுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக பிரியாணி மசாலா, பாய் வீட்டு பிரியாணி மசாலாவை கொஞ்சம் லைட்டாக தூவிக்குங்க, சும்மா ஒரு வாசனைக்காக. இது பாருங்கள், காஷ்மீருக்கே உரித்தான இந்த காஷ்மீர் பிரியாணிக்கு ரொம்ப 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 முக்கியமானது ரோஸ் வாட்டரும். அவங்க ஊரில் அதிகமாக விளையிறது ரோஸ் வாட்டரு, அடுத்தது குங்குமப்பூ, ஜாஃப்ரான் சொல்லுவாங்கள்ல அந்த குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூவை நல்ல சூடான பாலில் அப்படி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வைங்க, நல்ல கலர் கொடுக்கும். அந்த கலரை மேலே தெளிக்கணும். இப்போ கொஞ்சம் நேரம் ஊறட்டும், ஊறினவுடனே நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அந்த கலர் தான் இதுக்கு. வேறு எந்த விதமான சாயமும் நம்ம போடலை. இப்போ நம்ம தம் போட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரத்துக்கு மேலே நம்ம மேலே கங்கு போட்டிருந்தோம். இப்போ பிரித்து எடுக்கிறோம். பாருங்கள், திறக்கிற மூடியை மேலே தூக்கிடாதீங்க, சைடில் இப்படி 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 எடுத்துருங்க, சைடில் திறந்து எடுங்க. பாருங்கள் ரைஸ் எப்படி பொழுன்னு இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் அப்படியே உதிரியாக. நம்ம குங்குமப்பூவும் பாலும் கலந்து வச்சா, அந்த பாலும் குங்குமப்பூவும் கலந்து வச்ச இதை ஒரு ட்ராப் போட்டுருவோம். சூடான பாலில் குங்குமப்பூ கலந்து வச்சது பாருங்கள். அந்த குங்குமப்பூ கரைஞ்சி நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்கு. அந்த கலரை வாசனைக்காக லாஸ்ட்டாக இது காஷ்மீர் பிரியாணி. ரொம்ப உரப்பு கம்மியாக இருக்கும், நல்ல வாசனை ரொம்ப கமகமன்னு இருக்கும். குங்குமப்பூ, ரோஸ் வாட்ரு, கேவரா வாட்டர் எல்லாம் சேர்த்துருக்கோம், ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.